அதே போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை 2 தாலந்து, 5 தாலந்து, எத்தனை திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். திறமையை கொடுக்காமல், எந்த தாளந்தும் கொடுக்காமல் யாரையும் கர்த்தர் படைப்பதில்லை. இன்றைய தினத்திலே நீங்கள் நேரம் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக பிரயோஜனப்படுத்துங்கள். இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனைப் போல நீங்கள் மாறிவிடாதீர்கள். அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே தள்ளி போட்டார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்தை அவர் வருகிற நாளிலே நான் கொடுத்த தாளந்தை வைத்து நீ என்ன செய்தாய் என்று நம்மிடத்தில் அவர் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட தாளந்திற்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே நாம் பொறுப்பில்லாதவர்களாக எனக்கென்று இந்த உலகத்திலே எந்த குறிக்கோளும் இல்லை என்ற ஒரு நோக்கத்திலே வீணான சிந்தனையுடையவர்களாக வீணர்களாக வாழ்வதற்காக நாம் படைக்கப்படவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து என்ன? தயவு செய்து நீங்கள் இன்றைய தினத்திலே உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஆண்டவரிடத்திலே உதவி கேளுங்கள். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த தாளந்து என்ன? அதை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும். அதை நான் உமக்காக பயன்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்கும்போது உங்களுடைய தாளந்துகள் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறதாக இருக்கும்.